ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தான் தாளிக்க போகிறோம். ஏன்னா ஒரு மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் இருந்தது. அதை நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி கல்லுப்பு போட்டு ஊற வச்சுருந்தேன் 2 நாளைக்கு முன்னால். அதை தான் இன்றைக்கி நம்ம தாளிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இங்கே நான் கொஞ்சமாக வறுத்துட்டேன். 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு வறுத்துட்டு அதை நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கிறேன். பார்த்துக்கங்க, கொட்டிட்டு இதை பொடிச்சிடலாம். பொடிச்சிட்டு இது என்னன்னா பொடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா தாளிக்கலாம். பாருங்கள், நான் வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா அரைச்சிட்டேன். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன், ஏன்னா ரொம்ப நைஸாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன் நான். இதை தாளிக்காமல் விட்டோம்னா அப்படியே எங்கள் வீட்டில் ஒரு குட்டி எலி இருக்குது. ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனாலே சரி தாளிச்சிருவோம் இன்றைக்கி அப்படின்ட்டு நான் தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். மாங்காய் ஊறுகாய்னா சீக்கிரம் காலி ஆகிடும். மற்ற ஊறுகாய்னா யாரும் தொட மாட்டாங்க. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போடுறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கடுகு வெடிச்சுட்டு இந்த டைமில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாங்காயை போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுடலாம். இதில் இருக்க தண்ணி வேண்டாம். தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் இருந்தால் கூட அது தெரிக்கும்ன்றதுனால அப்படியே நான் மூடி வச்சுட்டு பண்ணுறேன். பாருங்க, கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறேன் நான்.